ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தாங்க. முதல்ல ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும். மாற்றி சொல்லிட்டேன், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். கோயம்பேடில் இருக்கேன். என்ன பஸ்ஸுனால் A1 பஸ்ஸு. A1 பஸ்ஸில் நான் வந்து ஸ்லீப்பர் தான் போட்டிருக்கேன். வந்துட்டேன், ஸ்லீப்பரில் தான் உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் இருக்க போது வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து பேக் வைக்கிறதுக்கு ப்ளஸ் வாட்டர் கேனுக்கு. இது வந்து நான் ஏசி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருக்க வந்து U15 இதுங்க, நான் ஏசி A1 ட்ராவல். இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து ஒர்க் ஆகுது, பட் ரீடிங் லைட் வந்து நான் ஆன் பண்ணல. அப்புறம் வந்து ஃபோன் ஓடும், நான் வந்து நீக்கி வச்சிட்டேன். வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பஸ்ஸு. போக அப்டேட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பில்லோ கொடுத்துருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அப்புறம் வந்து சோல் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாங் ட்ராவல் நான் வந்து ஒன்றும் பண்ணதில்லை, அதுவும் நான் ஏசி. சென்னை அப்புறம் வந்துன்னு கேட்பீங்க, அது வந்து நான் கிறிஸில் வந்தேன். பேக் வைக்கிறதுக்கு ஒரு இடம், கால் லெக் ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் ஏசி பார்த்துக்குங்க. கோயம்பேடுலேருந்து 9 மணிக்கு டிபார்ச்சர்னு போட்டிருந்தது. மணி வந்து கரெக்டாக இப்போ 8:54 கிளம்பிடுச்சு. நான் வந்து ஸ்லீப்பரில் தான் உட்காந்துருக்கேன். வெளியே எட்டி குதிச்சிடலாம் போலையே அப்படி இருக்குது. வண்டியில் வந்து லைட்டிங்ஸ் நல்லா இருக்குது. எங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப்பிங் லைட் தான் போட்டிருக்காங்க. வண்டி நீட்டாக இருக்குங்க. காலையில் 6:30க்கு வந்து கோயம்புத்தூர் அரைவல் ஆகும்னு போட்டிருக்கு. எங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போம். மணி வந்து கோயம்புத்தூர் கீழே மணி வந்து கரெக்டாக வந்து 8:54. IBM ட்ராவல்ஸ். எனக்கு வந்து சென்னையில் எந்தெந்த ஊருன்னு டக்குன்னு தெரியாது, எல்லா ஊரையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். டிராஃபிக் ஆரம்பித்து விட்டது. நான் சொல்கிறேன் கிளாம்பாக்கம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு. ஏன்னா கிளாம்பாக்கம் வந்து 10 மணின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கிளாம்பாக்கம் தான் போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருந்தோம், அப்புறம் வந்து கோயம்பேடு மாற்றிட்டோம். எந்தெந்த ஸ்டாப்பு வந்து சென்னை அவுட்ரு அப்படின்னு எனக்கு தெரில. நான் வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயா ட்ராவல்ஸ் இன்டர்சிட்டி. கேபின் ரைடு எடுக்க முடியுமான்னு தெரில, கேட்டு பார்க்குறேன். இல்லைனா கேபின் ரைடில் நைட் ட்ராவல் கொஞ்சம் இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு விண்டோவில் தான் உங்களை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கரெக்டாக போரூர் டோல்கேட்டுங்க. போரூர் டோல்கேட்டுக்கு தான் வண்டி லைனாக நிற்கிது. நம்ம புக் பண்ண வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் நான் இருக்கிறது. இது வந்து
ஒரு பக்கம் மட்டும் சீட் இருக்கும், மீதி 2 பக்கம் கீழே ஒரு சைடும் மேலே 2 பக்கம் சேர்த்து ஸ்லீப்பர் இருக்குங்க. போரூர் டோல்கேட் தாண்டி வண்டி 10 நிமிஷம் நின்றுது. இப்போ தான் வந்து பேசஞ்சர் பிக்கப் பண்ணுறக்கா நின்றுருக்காங்க. வண்டி எடுத்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:40. என்னென்ன ஒரு போட்டிருக்கு, புதுச்சேரி விழுப்புரம். புதுச்சேரி 150 கிலோமீட்டர், விழுப்புரம் 150 கிலோமீட்டர் இங்கேருந்து. போரூர் பைபாஸ் மெட்ரோ இங்கே அருமையாக இருக்குங்க. தாம்பரம் வந்தாச்சு. பஸ்ஸு மணி வந்து 9:55ங்க. தாம்பரம் இருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன் பஸ்ஸு. பொள்ளாச்சி, சென்னை. பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் 48 கிலோமீட்டர், மதுரை 428 கிலோமீட்டருங்க. பா இவ்வளோ தூரம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. 10 மணி போட்டிருந்தாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அதே 10 மணி கரெக்டாக வந்திருக்கு டைமுக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ரவுண்ட் பாட்டு வரும். எஸ்சிடிசி வால்வோ பஸ்ஸு எத்தான் நிற்கிதுங்க. கிளாம்பாக்கம் டெர்மினல் 14. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளாம்பாக்கமில் டெர்மினல் 14 இருக்கோம். மணி வந்து 10:15. 10 மணிக்கு வந்து ஷெடியூல் போட்டிருந்தாங்க. மணி வந்து 10:15 ஆச்சு. 10:20 ஆச்சு. ஏன்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறது. கேபின் ரேட் கேட்டிருக்கோம். செங்கல்பட்டு தாண்டி ட்ராவலிங் இருக்கும், நைட் ட்ராவல், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாம் இருக்க வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். மணி வந்து 10:20. பாருங்கள், ஃபுல்லாக பஸ் தான். கிளாம்பாக்கம்லேருந்து பஸ் வந்து கிளம்பிடுச்சு. மணி வந்து 10:23. ஆக்சுவலாக இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து கிளாம்பாக்கம் வந்திருக்கேன். ரெஸ்ட் ரூம்ஸு, பஸ் ஸ்டாண்ட் என்விரான்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பஸ் க்ரூஸும் பார்த்திங்கன்னா போகிறது வந்து A1 க்ரூஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு ஜேர்னி. அப்டேட் பண்ணுறேன் இன்னும். அதான் கிளாம்பாக்கம் வந்து கிளம்பியாச்சு.
செங்கல்பட்டு வந்தாச்சு. செங்கல்பட்டு வந்தாச்சு. மணி வந்து 10:54. செங்கல்பட்டு டோல்கேட். யூடியூப்ல நீ டேக் பண்ண முடியாது. அதான் இன்ஸ்டால ஸ்டோரி போடுவீங்களா? இன்ஸ்டா இல்ல. இன்ஸ்டா இல்லையா? இன்ஸ்டால இருக்குங்களா? வெச்சிருக்கேன், அக்கவுண்ட் இருக்கு. இன்ஸ்டா டெலிட் பண்ணிட்டேன். இதுலயும் போறீங்களா? அதுலயும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுங்க. அதான் அது பட்ஜெட் இல்லைண்ணா. யூடியூப்லேயே வருது. ஏதாவது பண்ணியிருக்காங்களா?
இந்த சைடு சிங்கிள் சீட் வேணா அதை எடுத்து பெட்டு போட்டா இந்த சைடு டபுள் சீட் போட்டா சீட் அதிகம் தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து இப்போ 1:45 1:43 விழுந்தூர்பேட்டை தாண்டி வந்து ரெஸ்ட்டுக்காக நிறுத்திருக்காங்க. ரெஸ்ட் பிரேக் டீ பிரேக்கு. ரெஸ்ட் ரூம் வந்து பே பண்ணி தான் போகணும். நான் யூஸ் பண்ணல. அப்புறம் டீ எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், அதான் பார்த்தா தெரியும். இதுதான் டீ கடை. இங்கே நிறையா பஸ் இங்கே தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நாங்கள் நிற்கிறது. டீ எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நான் எதுவுமே குடிக்கல, ரெஸ்ட் ரூம் போகல. சரி, நாம் திரும்ப பஸ்ஸுக்குள்ளே ஏறுவோம். மார்னிங் மக்களே, நைட்டு எல்லாம் தூங்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு முழிச்சு பார்த்தேன், பெருந்துறை வந்துருந்தது. அப்புறம் 6 மணிக்கு அவினாசி தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு பஸ்ஸு. காலையிலங்க கோயம்புத்தூர் 6:45 ஹூப்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு பஸ்ஸு. இப்போ வந்து லட்சுமி மில்ஸ் வந்துருக்கு பஸ்ஸு. அதான்
மணி 7 ஆச்சு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த பஸ் தான் ட்ராவல். அதான் மக்களே, காந்திபுரம் இறங்கிட்டு நான் போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.